இறைவா உன் படைப்பு அழகானது, அதில் இணையற்ற படைப்பு என் வாழ்வானது. இறைவா உன் படைப்பு அழகானது, அதில் இணையற்ற படைப்பு என் வாழ்வானது. எண்ணற்ற கோடி உயிர்களிலே நீதம் என்னை நீ காக்கும் விதம் பெரிது. எண்ணற்ற கோடி உயிர்களிலே நீதம் என்னை நீ காக்கும் விதம் பெரிது. என்னை என்றும் பிரியா உன்னுடன் இருப்பு, என் இயேசுவே என் தெய்வமே, மகிழ்வினை தினம் தினம் அருள்கின்றது. நன்றி இயேசுவே என் இதய நன்றியை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உண்டு. அன்னை படைத்தார், குழந்தையாய் பிறந்து குழந்தைகளை அரவணைத்து ஆசீர்வதித்த ஆண்டவரின் அருள் வாசகம் அனைவரோடும் பேசுவதற்காகவே அன்பு குழந்தையோடு இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, நிறையான தண்டனை ஆண்டவர் வழங்கி இருக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த அன்பு குழந்தை. இந்த நிறையான குழந்தைக்காக என்னை பெற்று வரும் தாய் தந்தைக்காகவும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கவும் இவரை வாழ்த்தவும் இங்கு வருகை புரிந்திருக்க அனைத்து உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்காகவும் இந்நேரத்திலே நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். தாய்மை என்பது கடவுளின் மாபெரும் கொடை. அதனை இந்த அன்பு குழந்தை வழியாக அந்த குழந்தையின் தாய்க்கு தந்திருக்கிற கடவுளுக்கு சொல்லும் நேரத்தில் தாய்மை பேச்சு அடைந்த அனைவரியால் ஆண்டவரை புகழும் முதலில் கொண்டு நாம் வாசிக்கிறோம். லூக்காவிலே தூய செய்தி அதிகாரம் 1:45 முதல் 51. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியதை பேர் பெற்றவர் என்ற எலிசபெத்தின் வாழ்த்தை கேட்ட மரியா பின்வருவது கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்ளுகிறது. ஆபிரகாமையும் அவரது உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதற்கு தேவையான ஞானத்தை, ஆற்றலையும் அருளையும் பொருள் வளத்தையும் வழங்கினோம். இவர்கள் இந்த குழந்தைக்கு சிறந்த முன்மாதிரிகளாக திகழ்வார்களாக. ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு மறையறிவு நற்குண பரிசீலனை கொடுப்பார்களாக. ஆண்டவரே, இன்று இந்த குழந்தைக்காக பெற்றோருக்காக ஜெபிக்கும் வாழ்த்தவர்கள் இருக்க அனைத்து உறவினர்களையும் நண்பர்களையும் ஆசிரியர்கள் அன்பா, ஆசந்தா, பரிசியா, அரவணைப்பால் இந்த குழந்தையை இறைவழியில் வளர்ப்பதிலே இந்த குழந்தையை பெற்றோரோடு இணைந்து இவர்கள் உதவி செய்வார்களாக. உன் திருமகனை போலவே இந்த குழந்தையை வளர்ந்து நிலை பெற்று ஞானத்தால் நிறைந்து உத்தவராக எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்